ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. நான் உங்கள் கோபி. இன்னைக்கு எங்கள் ஊரில் சரியான மழை அண்ட் சரியான காத்திருச்சது அண்ட் அதான் இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ டிலே ஆகிடுச்சு. அண்ட் உங்கள் ஊரில் எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபோர்ஸ் மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் ஏன் 11.5% அளவுக்கு ரைஸ் ஆயிருக்குன்றதை பார்க்கலாம். அண்ட் அதே போல் நெல்கோட ஷேர் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 13.5% அளவுக்கு ரைஸ் இருந்தது. அதுக்கான ரீசன்ஸும் பார்க்கலாம். அண்ட் பஜாஜ் ஃபின்சாவோட மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸோட லான்ச் அண்ட் ஆதித்யா பிர்லாவோட ஜுவல்லரி பிஸ்னஸோட என்ட்ரி அண்ட் பேங்க் நிஃப்டி F&O எக்ஸ்பைரியோட டே சேஞ்ச் பண்ணதும் அண்ட் அதோட இம்பாக்ட்ஸ் எப்படி இருக்கும்ன்றதையும் பார்க்கலாம். அண்ட் அதே போல் NHPயோட அப்டேட் அண்ட் தெர்மேக்ஸ்க்கு 250 crores இம்பாக்ட் பண்ண போகிற ஒரு ஆர்டர் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இன்னைக்கு ஐடி கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸ் ஏன் ஃபால் ஆச்சு அண்ட் ஆக்சிஸ் பேங்க் கொடுத்த டார்கெட்டையும் பேசிட்டு அப்படி FIS அண்ட் DISஓ டேட்டா, என்னோட ட்ரேடிங் போர்ஷனோட அப்டேட், இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயினோட டேட்டா அண்ட் ஃபைனலாக இன்னைக்கான கோட் பார்த்துட்டு இந்த வீடியோ என் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.03% பாசிட்டிவ்ல 18,599ல் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 62 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.14% பாசிட்டிவ்ல 44,164ல் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு நிஃப்டியில் அதிகமான வெயிட்டேஜஸ் இருக்க ஸ்டாக்ஸ்லேயே இன்ஃபோசிஸ் அண்ட் TCSோட ஷேர் ப்ரைஸ் தான் அதிகமாக ஃபாலோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே பாசிட்டிவாக பார்க்குறப்போ கொட்டாக் மஹிந்திரா பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க் எல்லாமே நல்லாவே பாசிட்டிவாக ரைஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே ஓவரால் டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ அம்புஜா சிமெண்ட்ஸ், ஸ்ரீ சிமெண்ட், இப்கா லேபரேட்டரிஸ், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஒபேரா ரியாலிட்டி. அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ், IEX, கோஃபோர்ஜ், எம்ஃபசிஸ் அண்ட் வோல்டாஸ். அண்ட் இன்னைக்கு இந்தியா சிமெண்ட்டோட ஸ்டாக்ல ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. ஓகே, இன்னைக்கு ஃபர்தர் மார்க்கெட்டில் நடந்த முக்கியமான நியூஸ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஐடி ஸ்டாக்ஸ் இன்றைக்கி ஏன் நெகட்டிவ் ரியாக்ட் ஆகிருக்குன்றதுக்கான ரீசனை பார்க்கலாம். யூஎஸ்க்கு சேர்ந்த ஒன் ஆஃப் த ஐடி மேஜர் கம்பெனியான EPAM சிஸ்டம்ஸ்ன்றவங்க அவங்களோட ரெவன்யூ கைடன்ஸ் அண்ட் இதே போல் ப்ராஃபிட் கைடன்ஸ் எல்லாமே குறைச்சிருக்காங்க. அதாவது EPAM சிஸ்டம்ஸோட CEO என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் முன்னாடி அஸ்யூம் பண்ணதை விட பைப்லைன் கன்வர்ஷன்ஸ்ன்றது இப்போ ஸ்லோவாக போயிட்டுருக்கு அண்ட் ஈவன் டோட்டல் பைப்லைன் ஆர்டர்ஸும் கம்மிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் அவங்க முன்னாடி கொடுத்த இந்த குவார்ட்டரோட ரெவன்யூ கைடன்ஸை 5% அளவு கம்மி பண்ணியிருக்காங்க அண்ட் ஈவன் இந்த கேலண்டர் இயரோட கைடன்ஸையும் குறைச்சிருக்காங்க. அதாவது இந்த கேலண்டர் இயரோட ரெவன்யூ கைடன்ஸை முன்னாடி $4.8 பில்லியன் கொடுத்துருந்தாங்க, அது இப்போ $4.65 பில்லியன் குறைச்சிருக்காங்க. அண்ட் அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் க்ரோத்ன்றது இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு ரெஸ்யூம் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஓவரால் யூஎஸோட ஒன் ஆஃப் த ஐடி மேஜர் கம்பெனியான EPAM சிஸ்டம்ஸோட பைப்லைன் கன்வர்ஷன்ஸ் எல்லாமே கம்மிட்டு இருக்கிறதுன்றது ஓவரால் ஐடி சர்வீசஸோட டிமாண்ட்ன்றது நியர் டேர்மில் வீக்காக இருக்குமோன்ற ஃபியரை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.88% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அந்த ஓவரால் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸில் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்குறப்போ பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸோட ஷேர் ப்ரைஸ் ரொம்பவே ஃபாலோ இருந்தது. அதாவது 4.38% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் லீஸ்ட்டாக ஃபாலோ ஆனதுன்னு பார்க்குறப்போ HCL டெக்னாலஜிஸோட ஷேர் ப்ரைஸ் அரௌண்ட் 0.85% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஓகே, அடுத்து ஜெஃப்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் ரிலேட்டடாக சில அப்டேட்ஸை கொடுத்துருந்தாங்க. அதாவது ரீசெண்டாக ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா சிட்டி பேங்க்கோட ரீட்டைல் பிஸ்னஸ் அக்வயர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இன்டெகிரேஷன்ன்றது நல்லா போயிட்டுருக்குன்னு மேனேஜ்மெண்ட் ஹைலைட் பண்ணதை குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய ஏரியாஸ் ஆஃப் சினர்ஜிஸ்லையும் சிட்டி பேங்க்கோட ஆக்சிஸ் பேங்க் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ ஆக்சிஸ் பேங்க் டெபாசிட்ஸோட கிரானுலைசேஷனில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதாகவும், அதாவது சில கஸ்டமர்ஸ் ஸ்டிக்கியரா, அதாவது அவங்களோட ஃபண்ட்ஸை ஈஸியாக அவங்களோட அக்கௌண்ட்லேருந்து வித்ரா பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் மேலே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி பேங்க் அவங்களோட லெண்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணிக்க போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்றது Q4லேருந்து கம்ப்ரஸ் ஆக போகிறதாகவும் அண்ட் இந்த ஃபுல் இயரோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்றது ஃப்ளாட்டிஷாகவே இருக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் ரீசன்ஸ்னால ஜெஃப்ரிஸ் ஆக்சிஸ் பேங்க்குக்கு பை ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணி டார்கெட்டை 1150 கொடுத்துருக்காங்க. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஆக்சிஸ் பேங்க்கோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 1.82% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து NHPCயோட அப்டேட்டை பார்க்கலாம். NHPC கம்பெனி மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டோட ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது 7350 மெகாவாட் கெப்பாசிட்டி கொண்ட எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் இந்த MOUலேயே சோலார், விண்ட் ஆர் ஹைப்ரிட்னு ரினியூபிள் எனர்ஜி சோர்ஸஸை செட்டப் பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட்டும் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எனவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு NHPCயோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 1.48% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து தெர்மேக்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். தெர்மேக்ஸோட ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 2 கேஸ் டர்போ ஜென்ரேட்டர்ஸ் பிரேக் டவுன் ஆனதுனால அதோட டேமேஜஸ் அண்ட் லாஸஸை ரெக்கவரி பண்ணுறதுக்கான கிளைம் பண்ணதுக்கு இப்போ ஆர்பிட்ரேட்டர் கஸ்டமருக்கு சார்பாக அவார்டை பாஸ் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆர்பிட்ரேட்டர் என்ன ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா,
கஸ்டமரோட பிளான்ட்டில் இருக்கிற அந்த 2 கேஸ் டர்போ ஜென்ரேட்டர்ஸை தெர்மேக்ஸே அவங்களோட சொந்த செலவில் ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும்னு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈவன் கஸ்டமரோட பவர் எக்ஸ்பெண்டிச்சரோட கிளைமையும் அக்செப்ட் பண்ணி தெர்மேக்ஸ் கம்பெனியை 173 crores அண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்டான 95 lakhs சேர்த்து கஸ்டமருக்கு பே பண்ண சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆர்பிட்ரேட்டரோட அவார்டுன்றது தெர்மேக்ஸ் கம்பெனிக்கு அரௌண்ட் 250 crores அளவுக்கு ஃபினான்ஷியல் இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கலாம்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஆர்டர்ன்றது ப்ராப்பர் ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி இல்லை. ஸோ இதனால் இந்த ஆர்டரை அப்பீலேட் அத்தாரிட்டி கிட்ட சேலஞ்ச் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. எனவே இப்போ வந்த ஆர்டர்ன்றது 250 crores ஃபினான்ஷியல் இம்பாக்டை கிரியேட் பண்ணுன்ற எஸ்டிமேஷன் இருக்கிறதுனால இப்போதைக்கு இது நெகட்டிவான அப்டேட்டாக இருக்குது. ஸோ இதனால் இன்றைக்கி தெர்மேக்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 2.97% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து என்எஸ்சி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட F&O கான்ட்ராக்டோட எக்ஸ்பைரி டேட்டை மாற்றிருக்காங்க. அதாவது இது வரைக்கும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட F&O கான்ட்ராக்டோட எக்ஸ்பைரின்றது தேர்ஸ்டேவாக இருந்தது. ஆனால் ஜூலை 7th அப்புறமா பேங்க் நிஃப்டியோட F&O கான்ட்ராக்டோட எக்ஸ்பைரி மட்டும் தேர்ஸ்டேவாக இல்லாமல் ஃப்ரைடேவாக இருக்க போகுது. அதாவது நிஃப்டியோட எக்ஸ்பைரி என்னவோ அதே தேர்ஸ்டேவாக தான் இருக்க போகுது. ஆனால் பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரின்றது ஃப்ரைடேவாக இருக்க போகுது. ஸோ இது ஓரளவு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவான அப்டேட்டாக தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ஸ்லேயே அதிகமாக ட்ரேட் ஆகுறது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி தான். ஸோ அப்படி அந்த 2 இண்டெக்ஸோட எக்ஸ்பைரியுமே தேர்ஸ்டேவாக இருக்கிறதுனால ட்ரேடிங்ன்றது அதிகமாக அன்றைக்கி ஒரே நாளில் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இப்போ பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரியை ஷிஃப்ட் பண்ணதுனால கொஞ்சமாக ட்ரேடிங் வால்யூம்ன்றது அடுத்த நாளைக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ இப்படி ஒரே நாளில் ஃபோக்கஸ் அதிகமாக இல்லாமல் அடுத்த நாளைக்கு ஷிஃப்ட் ஆகுறதுனால ஓவரால் வோலட்டிலிட்டின்றது கம்மியாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஈவன் இப்படி 2 மேஜர் இண்டெக்ஸ்க்கு தனி ஃபோக்கஸ் கொடுக்கறதுனால வால்யூம்ஸும் அதிகமாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எனிவே ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் இனி 2 நாள் பிபி இன்க்ரீஸ் ஆக போகுது. அண்ட் ஆக்சுவலாக இது வரைக்கும் எல்லா F&O'ட எக்ஸ்பைரியுமே தேர்ஸ்டேவாக இருந்ததான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ரீலான்ச் பண்ண பிஎஸ்சியோட சென்செக்ஸ் அண்ட் பேங்க்எக்ஸோட F&O'ட எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேக்கு தான் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈவன் என்எஸ்சியோட ஃபினான்ஷியல் நிஃப்டியோட எக்ஸ்பைரியை பார்த்தீங்கன்னா டியூஸ்டேவாக இருக்குது. அண்ட் மிட் கேப் நிஃப்டியோட எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டேவாக இருக்குது. அண்ட் இனி நிஃப்டிக்கு தேர்ஸ்டேவாக இருக்கும் அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு ஃப்ரைடேவாக இருக்கும். ஸோ இப்படி ஓரளவு டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேன்னு ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ்பைரி இருக்குது. அண்ட் இப்போத்துக்கு மண்டேக்கு மட்டும்தான் லீவ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதையும் F&O ட்ரேடிங்கில் வேறு ஏதாவது இண்டெக்ஸை கொண்டு ஃபில் பண்ணிவிடுவாங்களோ என்னவோ. எனிவே இப்படி பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டேவை ஷிஃப்ட் பண்ணது உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து பஜாஜ் ஃபின்சாவோட அப்டேட்டை பார்க்கலாம். பஜாஜ் ஃபின்சாவ் கம்பெனி அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது மார்ச் மந்தே பார்த்தீங்கன்னா இவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸுக்கு செபி கிட்ட அப்ரூவல் வந்திருந்தது. ஸோ இப்போ கம்பெனி பஜாஜ் ஃபின்சாவ் மியூச்சுவல் ஃபண்டுன்ற பேரில் அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது இந்தியாவோட 41வது அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு சொல்லலாம். அண்ட் இந்த கம்பெனி அடுத்த 30 நாளில் இவங்களோட ப்ராடக்ட்ஸை ரோல் அவுட் பண்ண போகிறதாகவும், அதாவது லிக்விட் ஃபண்ட், மணி மார்க்கெட் ஃபண்ட், ஓவர் நைட் ஃபண்ட், ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட், லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட், பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் அண்ட் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுன்னு 7 நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸை லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் பஜாஜை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜாக இருக்குது. அண்ட் ஈவன் அவங்க கிட்ட இருக்கிற அதிகமான கஸ்டமர் பேஸும் அவங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எனிவே இன்னைக்கு இந்த அப்டேட்க்கு அப்புறமா பஜாஜ் ஃபின்சாவோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 1.11% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஆதித்யா பிர்லா குரூப்போட அப்டேட்டை பார்க்கலாம். ஆதித்யா பிர்லா குரூப் பார்த்தீங்கன்னா 5,000 crores இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிராண்டட் ஜுவல்லரி ரீட்டைல் பிஸ்னஸில் என்டர் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களோட இந்த பிராண்டட் ஜுவல்லரி ரீட்டைல் பிஸ்னஸ்ன்றது நாவல் ஜுவல்ஸ்ன்ற பேரில் இருக்க போகிறதாகவும், அண்ட் அதன் வழியாக அக்ராஸ் இந்தியா பெரிய பெரிய எக்ஸ்க்ளூசிவ் ஜுவல்லரி ரீட்டைல் ஸ்டோர்ஸை பில்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஆதித்யா பிர்லா மணியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 7.82% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ஃபோர்ஸ் மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 11.48% பாசிட்டிவ் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படி என்ன அப்டேட் வந்ததுன்னு பார்க்குறப்போ ஃபோர்ஸ் மோட்டார்ஸோட மே மந்தோட சேல்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ அரௌண்ட் 30% அதிகமாக இருக்குது. ஓகே, அடுத்து இதே போல் நெல்கோட ஷேர் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 13.56% பாசிட்டிவ் ரைஸ் ஆயிருந்தது. ஸோ நெல்கோ கம்பெனி ரிலேட்டாக என்ன அப்டேட் வந்திருக்குன்னு பார்க்குறப்போ SD-WAN, அதாவது சாஃப்ட்வேர் டிஃபைன்டு வைட் ஏரியா நெட்வொர்க் சொல்யூஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுற பிஸ்கிஸ் நெட்வொர்க்ஸ்ன்ற கம்பெனியில் நெல்கோ கம்பெனி அரௌண்ட் 99.99 lakhs இன்வெஸ்ட் பண்ணி அரௌண்ட் 9.09% ஸ்டேக் அக்வயர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் இந்த கம்பெனியில் நெல்கோ கம்பெனி அவங்களோட ஸ்டேக்கை 30% வரைக்குமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து FIS அண்ட் DIS டேட்டா பார்க்கலாம். இன்றைக்கி FIS பார்த்தீங்கன்னா மறுபடியும் நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அதாவது FIS பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 386 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே DIS 489 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்னோட ட்ரேடிங் போர்ஷனோட அப்டேட்னு பார்க்குறப்போ இன்றைக்கி என்னோட ட்ரேடிங் போர்ஷனோட ஓவரால் MTM ப்ராஃபிட்ன்றது அரௌண்ட் 31,000 இருக்குது. அண்ட் இப்போதைக்கு எந்த ஒரு எக்ஸிஸ்டிங் போர்ஷன்லேருந்து எக்ஸிட் ஆகலை.
அண்ட் வேறு எந்த ஒரு புது பொசிஷன்லையும் இன்றைக்கி என்ட்ரி ஆகலை. ஓகே, அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 18,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பில்டாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா பார்க்குறப்போ 19,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்குது. அண்ட் அது புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது 18,400 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பில்டாக இருக்குது. அண்ட் அதை தாண்டி 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்குது. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்த நிஃப்டியோட ரேஞ்சுன்றது 18,400 18,800 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆர் சேஃபர் சைடுக்கு 18,000 19,000 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, ஃபைனலாக இன்றைக்கான கோட் பார்த்தீங்கன்னா, யூ டோன்ட் நீட் 100 செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ், ஆல் யூ நீட் இஸ் எ ட்ரீம், ஆக்ஷன் அண்ட் செல்ஃப் டிசிப்ளின். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், குட் பை.